இன்றைக்கி வீடியோவில் நம்ம மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸை யூஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸை அனலைஸ் பண்ண போகிறோம். அது அண்ணா யூனிவர்சிட்டி சால்வ்டு கொஷின்ஸ் பார்க்கலாம். அது சம்மந்தமாக ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர்லேருந்து. அந்த கொஷின் அப்படியே நம்ம அதை மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸை யூஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அந்த சம்ம நான் அப்படியே ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு மாதிரி ஏதோ ஒரு காட்டுறாங்க, ஓகேங்களா. இப்படி போட்டு இந்த மாதிரி சிம்பிள் போட்டுருந்தாங்கன்னா அது ஒரு செவுருன்னு நான் வச்சுக்கோங்க, ஒரு வால், ஓகேங்களா. இல்லை ஒரு காலம், அது மாதிரி ஏதோ ஒரு சம்திங் இருக்குல்ல, அது ஒரு வால், அது மாதிரி நான் வச்சுக்கோங்க. அங்கேருந்து ஒரு மெம்பர் வருது, இங்கேருந்து ஒரு மெம்பர் வருது, இப்படி எப்படி இருக்குது, ஓகேங்களா. இது வந்து ட்ரெஸ்ஸு. இது நமக்கு தெரியும், எல்லாமே முக்கோணமாக இருக்குது. ஜாயிண்ட்டில் மட்டும்தான் லோடு கொடுத்துருக்காங்க. இது பார்க்கும்பொழுதே நமக்கு தெரியுது இது ஒரு ட்ரெஸ்ஸுன்னு தெரியுது. இதை மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுவது என்று இப்பொழுது பார்க்கலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தெரியணும்னா, அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ஸ்டெப் நம்பர் 1 என்னது? ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டும். ஃபஸ்ட் நம்ம ஸ்டெப் நம்பர் 1 ஸ்டெப் என்னன்னா, இதோட ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. ஆனால் நம்ம ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும், நமக்கு சப்போர்ட் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சப்போர்ட்டு அது மாதிரி எதுவுமே வந்து கிளியராக எனக்கு கொடுக்கல. எங்கே இது கொண்டு போய் என்னமோ வச்சிருக்க மாதிரி இருக்குது. பட் இது எனக்கு கண்ணுக்கு வந்து சப்போர்ட் எதுவுமே தெளிவாக தெரியல. ஆக்சுவலாக இந்த இடத்துல தெளிவாக கொடுக்கல, ஓகேங்களா. இதை எப்படி நம்ம தெளிவாக மாற்றிக்கிறதுன்னு பாருங்கள். எப்பயுமே ஒரு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ட்ரெஸ், ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறது மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸு. அதில் எதை மட்டும்தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம்? ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ட்ரெஸ்ஸு. ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ட்ரெஸ்ஸுங்கிறது இன்டர்னலாகவும் டிட்டர்மினேட்டாக இருக்கணும், எக்ஸ்டர்னலாகவும் டிட்டர்மினேட்டாக இருக்கணும், ஓகேங்களா. என்னமோ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் அந்த டிட்டர்மினன்சி அந்த சாப்டரையும் நம்மளோட ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் இது அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இன்டர்னலி டிட்டர்மினேட்டாக இருக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? m is equal to 2j minus 3 ஈக்குவலாக இருந்தால் அது இன்டர்னலி டிட்டர்மினேட். எக்ஸ்டர்னலி டிட்டர்மினேட்டாக இருந்துச்சுன்னா r minus 3 equal to 0 வந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்டர்னலி டிட்டர்மினேட். அவ்வளோதான் ஃபார்முலா. பாருங்க, இது வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து இப்படி இருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு மெம்பர் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெளிவாக தெரியல. அதனால நான் என்ன பண்ணிக்க போகிறேன், இந்த ட்ரெஸ் எனக்கு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்டாக இருந்தால் தான் என்னால் என்ன பண்ண முடியும்? மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸை யூஸ் பண்ணி என்னால் அனலைஸ் பண்ணவே முடியும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ட்ரெஸ்ஸில் இன்டர்னல் டிட்டர்மினன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர் எவ்வளோ இருக்கணும்னு முதல்ல நான் செக் பண்ணிக்கிறேன். பாருங்க, 2j minus 3 எப்பவுமே இது செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஜாயிண்ட் எத்தனை இருக்குது பாருங்க. இங்கே ஒரு ஜாயிண்ட்டு, இங்கே ஒரு ஜாயிண்ட்டு, இங்கே ஒரு ஜாயிண்ட்டு, இது ஒரு ஜாயிண்ட்டு, இது ஒரு ஜாயிண்ட்டா. மொத்தம் 1 2 3 4 5 ஜாயிண்ட் இருக்கணும். கொண்டு வந்து போடுங்க. 2 × 5 - 3 எவ்வளோ? 2 10 - 3 10 - 3 எவ்வளோ? 7. அப்படின்றப்ப இதில் மினிமம் எத்தனை மெம்பர் இருந்தால் தான் ஸ்டாட்டிக் டிட்டர்மினேட்? 7 மெம்பர் இருக்கணும். 7 மெம்பர் இருக்கான்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 மெம்பர் தான் இருக்குது. 6 மெம்பர் இருந்தால் இது வந்து என்னது? ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்டே கிடையாது. அப்படின்றப்ப 7வது ஒரு மெம்பர் எங்கே இருக்கணும்? இங்கிருந்து இதை கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கணும், ஓகேங்களா. அப்படின்றப்ப இந்த இடத்துல ஒரு மெம்பர் வந்திருக்கணும். அப்போ தான் இது வந்து என்னது, நம்மளால் உள்ளே போயிட்டு அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா இது அப்போ தான் வந்து இது என்னவா இருக்கும்? ஒரு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்டர்ஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றப்ப இந்த இடத்துல ஒரு மெம்பர் இருக்கு, ஓகேங்களா. எப்பயுமே சப்போர்ட்ல மேபி இந்த இடத்துல ஒரு மெம்பர் வந்து கொடுக்கறது கிளியராக இருக்காது. அந்த இதுதான் இந்த சம்லி நடந்திருக்கு. இந்த இடத்துல கிளியராக நமக்கு தெரியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல ஒரு மெம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுன்னு அப்படின்னு நினைக்குவேன்னா, இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது கிடையாது, இருக்கிறது தான். பட் சம்மில் கிளியராக கொடுக்கல. ஏன்னா இது சப்போர்ட்லேயும் மெம்பரும் ஒன்று இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன 7வது ஒரு மெம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல ஒரு மெம்பர் வந்துருச்சு. இப்போ இது டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பரும் 7, 2j minus 3 7. அப்போ இது வந்து இன்டர்னலி ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட். ஓகேவா, வேலை முடிஞ்சிருச்சா? இதை நம்ம இப்படி ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். சம்பளம் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, கொடுக்கலன்னா நம்மளே ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணிட்டோம். அடுத்து எக்ஸ்டர்னலி டிட்டர்மினேட்டாக இருக்கிறது ஃபார்ம் டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் r - 3 கண்டுபிடிக்கணும். எப்பயுமே ஒரு ட்ரெஸ்ஸில் ஸ்டாட்டிக் எக்ஸ்டர்னலாக டிட்டர்மினேட்டாக இருக்கணும்னா ஒரு சப்போர்ட் எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். இன்னொரு சப்போர்ட் எப்படி இருக்கணும்? ரோலராக இருக்கணும். ஏன்னா இப்படி இருந்தால் தான் இதில் எப்பயுமே ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சி அதை தான் கொண்டு வந்து இந்த ரியாக்ஷன்ஸ்குள்ளே போடணும், ஓகேங்களா. ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, அதில் இருக்க சப்போர்ட்டில் உருவாகக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸை கொண்டு வந்து தான் நம்ம டிட்டர்மினன்சிக்குள்ளே கொண்டு வந்து அப்ளை பண்ண வேண்டும். மேபி அது பீமாக இருந்தால் என்னது, ஒன்லி வெர்டிகலா இல்லை ஹரிசாண்டலாங்கிறது செக் பண்ணணும், ஓகேங்களா. வெர்டிகல் லோடிங் வந்தால் ஒன்லி வெர்டிகல், இன்க்ளைன் லோடிங் வந்தால் எப்படிங்கிறது செக் பண்ணிக்கலாம். பட் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, அதோட ஃபுல் ரியாக்ஷன்ஸ் கிரியேட் ஆகிடும். அதை தான் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், இதுக்குள்ளே போட்டு அப்ளை பண்ணணும். அப்படின்றப்ப இதில் ஒரு 2 கிரியேட் ஆகும், இதில் 1 கிரியேட் ஆகும். r - 3 3 - 3 = 0 ஆகிடும். ஏன்னா இது ட்ரெஸ்ஸு கண்ண மூடிட்டு போட்டலாம். பட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக இதாக இருக்கணும். ஏதோ ஒரு சப்போர்ட்டு கண்டிப்பாக என்ன இருக்கணும்? ரோலராக இருக்கணும். கண்டிப்பாக ஏதோ ஒரு சப்போர்ட் ரோலராக இருக்கணும்.
நீங்கள் எந்த சப்போர்ட் வேணுமா கொடுத்துக்கலாம். நீங்கள் சம்பளம் எதுவும் தெளிவாக கொடுக்காதனால ஏதோ ஒரு சப்போர்ட்டை இந்த இடத்துலையும் ஏதோ ஒரு சப்போர்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துலையும் கொடுத்துக்கலாம். என்னோட வசதிக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், எப்பயுமே மேலே வந்து நார்மலாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபிக்ஸ்டு பண்ணியிருப்பாங்க, கீழே வந்து இந்த ரோலர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்படி கொடுத்தாலும் அது ஸ்டேபிளாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே ரோலர் கொடுத்தாலும் இது ஸ்டேபிளாக தான் இருக்கும். மேலே ரோலர் கொடுத்து கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் இது எப்படி தான் இருக்கும், ஸ்டேபிளாக தான் இருக்கும், நகராது. ஏன்னா சைக்கிளில் ஒரு பக்கம் போட்டுட்டு ஒரு பக்கம் நகர்த்தினா முன்னாடி நகர்த்தாலும் நகராது, பின்னாடி நகர்த்தாலும் நகராது. இந்த கொஷனில் டீட்டெயில்டாக இல்லாதனால, சப்போர்ட் கண்டிஷன் டீட்டெயில்டாக இல்லாதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், மேலே வந்து ஹிஞ்சர் வித் ஃபிக்ஸரும் கீழே ஹிஞ்சர் வித் ரோலரும் கொடுத்து நான் இந்த சம்மை ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் இந்த சம்முக்குள்ளே போய்ட்டு நான் இதை அனலைஸ் பண்ண போகிறேன். இது வந்து போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு இது கரெக்டாக வருதான்றது தெரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை போட்டு பார்த்துட்டோம், இது கரெக்டாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் இதை கொண்டு வந்து அனலைஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஸ்டெப் நம்பர் 1 வந்து என்னது, ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டுமா. ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். நமக்கு தெரியும் இந்த இடத்துல ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்க நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த இடத்துல வந்து எப்படி ரியாக்ஷன் கிரியேட் ஆகும், இந்த சப்போர்ட் வந்து இப்படி இருக்குது. ஓகேங்களா? ஹிஞ்சர் வித் பாட்டம் ஃபிக்ஸ்டு இப்படி இருக்குது. அப்படின்றப்ப இதோட ரியாக்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். எந்த பிளேனில் இருக்கோ அந்த பிளேனில் தான் ரியாக்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். அப்படின்றப்ப இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, அதே மாதிரி மேபி என்ன ஆகலாம், இதுக்கு இந்த சைட்லேயும் மூவ்மெண்ட் ஆகக்கூடாது, இந்த சைட்லேயும் மூவ்மெண்ட் ஆகக்கூடாது. அப்படின்றப்ப மேபி இந்த சைடில் ஒரு ரியாக்ஷன்ஸ் கிரியேட் ஆகலாம், மேபி இந்த டைரெக்ஷன். பட் நமக்கு டைரெக்ஷன் தெரியாது, எந்த டைரெக்ஷனில் ரியாக்ஷன் கிரியேட் ஆகும் நமக்கு தெரியாது. நானாக எடுத்துக்கிறேன் இது வெர்டிகலாக ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது, ஹரிசாண்டலாக ரியாக்ஷன் கிரியேட் ஆகுதுன்னு. எப்போ இந்த இடத்துல ரியாக்ஷன்ஸ் பாருங்கள், வெர்டிகலாக ஏன் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குன்னா, இந்த இடத்துல லோடு வந்து கீழ் நோக்கி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ கீழ் நோக்கி ஆக்ட் ஆகிட்டு இருக்க லோடை இது மேல் நோக்கி தான் ரெசிஸ்ட் பண்ணும். ஏன்னா சப்போர்ட்டில் ரியாக்ஷன்ஸ் தான் கிரியேட் ஆகும். அப்படின்றப்ப இந்த வெர்டிகல் லோடை ரெசிஸ்ட் பண்ணக்கூடியது இந்த ஒரு சப்போர்ட் மட்டும்தான். இந்த சப்போர்ட் வெர்டிகல் ரியாக்ஷன் என்ன பண்ணாது, ரெசிஸ்ட் பண்ணாது. இந்த இடத்துல பாருங்க, சப்போர்ட் எப்படி இருக்குன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கு, செவுத்துல ஒட்டினாப்புல இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்கு, ரோலர் எப்படி கொடுத்துருக்கோம், இப்போ இந்த டைரக்ஷனில் கொடுத்துருக்கோம். அப்போ இது என்ன பண்ணாதுன்னா, ஹரிசாண்டலாக இழுத்தோம்னா ரெசிஸ்ட் பண்ணிடும். இப்போ வெர்டிகலாக கொடுத்தோம்னா ரெசிஸ்ட் பண்ணாது. ஒருவேளை இந்த டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா வெர்டிகலாக கொடுக்குற லோட ரெசிஸ்ட் பண்ணும், ஹரிசாண்டலாக பிடிச்சி இழுத்தோம்னா ரெசிஸ்ட் பண்ணாது. ஆனால் இப்போ நம்ம எப்படி கொடுத்துருக்கோம், ரோலரை செவுத்தோட ஒட்டினாப்புல கொடுத்துருக்கோம். அப்போ என்ன நடக்கும்னா, வெர்டிகலாக கொடுக்குற லோடை வந்து இது ரெசிஸ்ட் பண்ணாது, ஹரிசாண்டலாக பிடிச்சி இழுத்தோம்னா இது என்ன பண்ணிக்கும், ரோலர் செவுத்து விட்டு பிக்சர்லாம் வந்துடாதுன்னு சொல்லியிருக்கேன், செவுத்தோட ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். என்ன சொல்லி புரியுதுங்களா இல்லையா? அப்போ இது வந்து இதை ரெசிஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படின்றப்ப இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன்ஸ் என்ன ஆகும், கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த டைரக்ஷன் நமக்கு தெரியல. ஓகேங்களா? எந்த டைரக்ஷன் நமக்கு தெரியல. பட் இந்த டைரக்ஷன் மட்டும் பக்காவாக போட முடியும். ஏன்னா மேல் நோக்கி கீழே வரும்பொழுது இந்த இடம் மட்டும்தான் ரெசிஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை கீழ் நோக்கி மேலே போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது ரியாக்ஷன் ஆஃப் வெர்டிகல் ஏ, இது ரியாக்ஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஏ, இது ரியாக்ஷன் ஆஃப் ஹரிசாண்டல் பி. அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ரியாக்ஷன் 1 RHB, அப்புறம் RHA, அப்புறம் RVA, அப்புறம் எக்ஸ்டர்னலாக ஜாயிண்டில் கொடுக்கக்கூடிய லோடு, எக்ஸ்டர்னலாக ஜாயிண்டில் கொடுத்துருக்கக்கூடிய லோடு இது மட்டும்தான். அவ்வளோ, இதை மட்டும்தான் ஃபோக்கஸ். வேறு எங்கேயாச்சும் லோடு கொடுத்துருக்காங்களா? இல்லை, வேறு எதுவும் எங்கேயுமே லோடு கொடுக்கல, ஒன்லி இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். நமக்கு தெரியும் ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0, சிக்மா ஆஃப் வெர்டிகல் ஈக்குவல் டு 0, சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணால் டக்குன்னு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்க, சிக்மா ஆஃப் வெர்டிகல் ஈக்குவல் டு 0 ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல RHB எப்படி போகுது, ஹரிசாண்டலாக போகுது. இந்த RHA ஹரிசாண்டலாக போகுது, RVA மேல் நோக்கி போகுது. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சிருக்கோம், சைனை மேல் நோக்கி போட்டிருக்கோம். அப்போ மேல் நோக்கி போனால் பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம், கீழ் நோக்கி வந்தால் நெகட்டிவ்னு வச்சுக்கலாம். நீங்கள் மாற்றி வச்சாலும் அதுக்கு ஆன்சர் வந்துடும், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் மேல் நோக்கி போனால் பாசிட்டிவ்னு வச்சுக்கிறேன். ப்ளஸ் RVA கீழே இறங்குது -50 kN ஈக்குவல் டு 0. இப்போ பாசிட்டிவ் RVA இஸ் ஈக்குவல் டு +50 kN. அப்போ RVA ஓட வேல்யூ என்னது, +50 kN கண்டுபிடிச்சிட்டேன், ஈக்குவல் டு 50 kN. ஓகேங்களா? பாசிட்டிவ்ல கிடைக்குது. பாசிட்டிவ்ல கிடைச்சா என்ன அர்த்தம், நான் போட்டிருக்க டைரக்ஷன் கரெக்ட். அப்படின்றப்ப எனக்கு முன்னாடி அஸ்யூம் பண்ணி போட்டேன், லோடு இப்படி வந்தால் இது வெர்டிகல் இப்படி தான் போகுன்றது, அது கரெக்டாகி போச்சு, வேலை முடிஞ்சு போச்சா. சிக்மா வெர்டிகல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணி நான் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து சிக்மா ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணலாமா? சரி, சிக்மா ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0 பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த இடத்துல RHA எப்படி போகுது, இந்த டைரக்ஷனில் போகுது, RHA. இப்போ பாருங்க, RHA இது எந்த டைரக்ஷனில் போகுது, இங்கிருந்து இந்த மாதிரி போகிற மாதிரி நான் போட்டிருக்கேன். நான் பாட்டுக்கு போட்டிருக்கேன், எந்த டைரக்ஷன்றது எனக்கு தெரியல, அதனால இதை வந்து நான் பாட்டுக்கு இப்படி போட்டிருக்கேன். எப்பயுமே எக்ஸ் டைரக்ஷனில் இப்படி போனால் பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க, இந்த சைடு நோக்கி போனால் நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ RHA இந்த பக்கம் பாசிட்டிவ், இந்த பக்கம் RHB அதுவும் இந்த டைரக்ஷன்லேயும் போட்டிருக்கேன், இந்த டைரக்ஷன்லேயும் போட்டிருக்கேன். அதனால் ப்ளஸ்ஸு RHB. வேறு ஏதாச்சும் இருக்கா? இதுவும் இல்லை, இதுவும் வராது. இது 4 மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஈக்குவல் என்ன பண்ணிக்கலாம், 0 போட்டுக்கலாம். அப்போ ப்ளஸ்ஸு RHA ஈக்குவல் டு -RHBன்னு வருது.
அப்படின்றப்ப என்னவா இந்த வேல்யூ தான் இது, ஆர்ஹெச்ஏவோட வேல்யூ தான் ஆர்ஹெச்பி, ஆர்ஹெச்பியோட வேல்யூ தான் இது. ஆனால் இதோட டைரெக்ஷன்ஸ் வேறு. ஒருவேளை ஆர்ஹெச்ஏ இந்த டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா இது இந்த டைரெக்ஷனில் இருக்குமா, ஒருவேளை இது இந்த டைரெக்ஷனில் இருந்தால் இது இந்த டைரெக்ஷனில் இருக்குமா அப்படின்றப்ப இதில் ஏதோ ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்ம கரெக்டாக சிம்பிள் கொண்டு வந்து போட முடியும். இது எப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம். ஆர்ஹெச்பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்ஹெச்ஏன்னு கூட எழுதலாம். அப்படின்றப்ப நமக்கு எதுவுமே இன்னும் சரியான டைரெக்ஷன்ஸ் எதுவுமே கிடைக்கல, எதுக்கான வேல்யூவும் நமக்கு தெரியல. பட் இதோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லுது. பட் ரெண்டோட சிம்பிள் மட்டும் வேறன்றது. ஒன்று இந்த டைரெக்ஷனில் போனால் ஒன்று இந்த டைரெக்ஷனில் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒன்று இந்த டைரெக்ஷனில் போனால் இன்னும் இந்த டைரெக்ஷனில் வரும்னு சொல்லுது. சரி பார்ப்போம், இந்த சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் 0 யூஸ் பண்ணி ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். அப்புறம் இதை கொண்டு வந்து போட்டு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இப்போ சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் 0 யூஸ் பண்ணலாமா? சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் 0 நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏதோ ஒரு சப்போர்ட்டை யூஸ் பண்ணி, இந்த சப்போர்ட்டை இப்படி வச்சுக்கோங்க, இப்படி திருப்பி பாருங்க. எப்பயுமே சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் 0 என்ன பண்ணுவோம், எண்டில் ஏதோ ஒரு எண்டில் வச்சு தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்பொழுது இதை இப்படி ஹரிசாண்டலாக இப்படி திருப்பி வச்சு பார்க்கும்பொழுது இது ஒரு எண்டு இது ஒரு எண்டு அப்படின்றப்ப இந்த எண்டை வச்சு நம்ம எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த எண்டை வச்சு எடுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட வசதிக்காக இந்த பாயிண்ட்டை வச்சு நான் மொமெண்ட் எடுக்கிறேன், பிங்கிற பாயிண்ட்டை வச்சு நான் மொமெண்ட் எடுக்கிறேன். மொமெண்ட் எடுக்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், 1 2 3 இது 4 மட்டும் தான் பார்க்கணும், வேறு எதையுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இந்த பாயிண்ட்டை பொறுத்து நம்ம எடுக்கும்பொழுது எடுக்கலாமா? இப்போ இந்த ஆர்ஹெச்ஏ இந்த பாயிண்ட்டை பொறுத்து கிளாக் வைஸில் சுற்றுச்சுன்னா பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றினா நெகட்டிவ்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த பாயிண்ட்டை பொறுத்து என்னென்ன 1 2 இது 3 இது 3 சுற்ற விடுவோம். இந்த ஆர்ஹெச்பி இந்த பாயிண்ட் வழியாகவே போகுது அப்படின்றப்ப அதுக்கு டிஸ்டன்ஸ் கிடையாது. மொமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இதுக்கு டிஸ்டன்ஸ் இல்லாதனால இந்த ஆர்ஹெச்பி 0 ஆகிடும். ஏன்னா இந்த பாயிண்ட்லேயே தான் போகுது, பிங்கிற பாயிண்ட்லேயே தான் போகிறனால அது 0 ஆகிடும். இப்போ இந்த ஆர்ஹெச்ஏ சுற்ற விடலாமா? இந்த ஆர்ஹெச்ஏ ஆல்ரெடி நான் எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு தெரியாது, அதனால் இந்த டைரெக்ஷனில் போட்டிருக்கேன். இப்போ இந்த டைரெக்ஷன்லேருந்து இப்படி சுற்றுது, இப்படி சுற்றுது, கிளாக் வைஸில் சுற்றுது அப்படின்றப்ப ப்ளஸ் ஆர்ஹெச்ஏ இன்ட்டு இதுக்குமான டிஸ்டன்ஸ் நான் எப்படி பார்க்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது எந்த டைரெக்ஷன் போகுது, இந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா ஸ்கேல் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட்டை நோக்கி அப்படியே கொண்டுட்டு வாங்க. இதுக்கான டிஸ்டன்ஸ் என்ன, இங்கே ஒரு 1.5 மீட்டர், இங்கே ஒரு 1.5 மீட்டர் அப்படின்றப்ப இது என்னது 3 மீட்டர். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்து இந்த ஆர்விஏ கொண்டு வருவோம். ஆர்விஏ எப்படி ஆக்ட் ஆகுது, மேல் நோக்கி ஆக்ட் ஆகுது அப்படின்றப்ப ஸ்கேல் இப்படி வைக்கக்கூடாது, இப்படி வச்சுக்கணும். சரி, இப்படி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், 50 கிலோமீட்டர். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் பிங்கிற பாயிண்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ் என்னதான், இதை எப்படி நகர்த்துங்க. இப்படி நகர்த்தும் பொழுது வெர்டிகலாக எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகுதோ அதுதான் அதோட டிஸ்டன்ஸ். இப்படி வச்சுக்கிட்டோம்னா ஹரிசாண்டலாக மூவ்மெண்ட் ஆகிறதான் டிஸ்டன்ஸ். இப்படி வச்சோம்னா வெர்டிகல் மூவ்மெண்ட் இருந்தால் தான் டிஸ்டன்ஸ். இப்போ பாருங்க, இப்போ நான் இந்த இடத்துல ஸ்கேல் இப்படி வச்சிருக்கேன். இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் பிங்கிற பாயிண்ட்டுக்கும் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்குது வெர்டிகலாக. ஓகேங்களா? ஒருவேளை ஏங்கிற பாயிண்ட் இங்கிருந்து பிங்கிற பாயிண்ட் இங்கே இருந்தால் வெர்டிகலாக இப்படி மூவ்மெண்ட் ஆகி எவ்வளோ தூரம் வெர்டிகலாக மூவ்மெண்ட் ஆச்சோ அந்த டிஸ்டன்ஸை கொண்டு வந்து நம்ம எழுதலாம். ஆனால் பட் இந்த இடத்துல என்ன இருக்குது, ஏங்கிற பாயிண்ட் வழியாக தானே இந்த ஆர்விஏ மேலே போகுது, அது வெர்டிகலாக தானே போகுது அப்படின்றப்ப வெர்டிகல் டைரெக்ஷனில் மூவ்மெண்ட் இருக்கணும். வெர்டிகல் டைரெக்ஷனில் தான் மூவ்மெண்ட் இருக்கணும். வெர்டிகலாக நான் இப்படி வச்சுட்டேன், இந்த பக்கமும் மூவ்மெண்ட் பண்ணல, இந்த பக்கமும் மூவ்மெண்ட் பண்ணல, ஒரே நேர்கோட்டில் தான் என்ன இருக்குது, பியும் இருக்குது அப்படின்றப்ப அதுக்கு என்ன தான் டிஸ்டன்ஸ் 0 தான். அப்படின்றப்ப என்ன ஆயிரும், இந்த ஆர்விஏக்கு டிஸ்டன்ஸ் 0 ஆயிரும். ஏன் 0 ஆயிரும் நான் சொல்லிடுறேன் பாருங்க. இந்த ஆர்ஹெச்ஏக்கு இப்படி வச்சிருக்கேன், இப்படி வச்சுக்கும் போது இந்த டைரெக்ஷனில் எவ்வளோ தூரம் நகருதோ அதுதான் டிஸ்டன்ஸ். அப்போ இங்கிருந்து இந்த ஏங்கிற பாயிண்ட்லேருந்து இங்கே பிங்கிற பாயிண்ட்டுக்கு நான் இப்படி நகர்த்திட்டு வர்றேன். அப்போ 3 மீட்டர் கடந்து வந்திருக்கேன். இப்போ இந்த ஆர்விஏ பாருங்க, ஆர்விஏ வந்து வெர்டிகலாக போகுது. அப்போ ஸ்கேல் இப்படி வச்சுக்கிறேன். அப்போ இந்த பாயிண்ட்டும் ஒரே லைனில் தான் இருக்குது. நான் இப்படி நகர்த்தினா தான் டிஸ்டன்ஸ் வரும். ஹரிசாண்டலாக வச்சுக்கிட்டா ஹரிசாண்டலாக நகர்த்தணும், வெர்டிகலாக வச்சுட்டா வெர்டிகலாக நகர்த்தணும், அப்போ தான் டிஸ்டன்ஸ். பட் இது வெர்டிகலாக வச்சுருக்கேன், எங்கேயுமே நகர்த்த தேவையில்லை, ஒரே இதே ஸ்ட்ரெயிட் லைன்லேயே பிங்கிற பாயிண்ட் வந்தனால இது 0 தான் அப்படின்றப்ப இது வராது. அடுத்து இந்த 50 கிலோமீட்டர் பாருங்கள், எந்த டைரெக்ஷன் போகுது, இப்படி இந்த வெர்டிகல் டைரெக்ஷன்லேயே பி இருக்குது, இல்லை பி இங்கே இருக்குது அப்படின்றப்ப வெர்டிகலாக நகர்த்திட்டு வரலாமா, அப்படியே நகர்த்திட்டே வர்றேன், இவ்வளோ தூரம் நகர்த்திட்டேன் அப்படின்றப்ப இங்கிருந்து இதுக்கான தூரம் என்ன 3 மீட்டர் + 3 மீட்டர், இங்கே 6 மீட்டர் வரும். இது 0 ஆகாது, இது 6 மீட்டர் வரும். நம்ம இந்த டைரெக்ஷன் அளக்கக்கூடாது, டிங்கிற பாயிண்ட்டுக்கும் பிங்கிற பாயிண்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ் இதை அளந்துடக்கூடாது, இதை தான் அளக்கணும். ஏன் இப்போ ரியாக்ஷன்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது, இந்த டைரெக்ஷனில். அப்போ இந்த டைரெக்ஷனில் கிரியேட் ஆனால் இப்படி தான் மூவ்மெண்ட் பண்ணிட்டு வரணும். ஒருவேளை இந்த 50 கிலோமீட்டர் இப்படி ஆகிட்டு இருந்துச்சுன்னா எப்படி பண்ணலாம், இந்த பாயிண்ட்டுக்கும் இப்படி மூவ்மெண்ட் பண்ணி இந்த டிஸ்டன்ஸ் எழுதலாம், பிங்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும். பட் இப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கனால இந்த டிங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டை நோக்கி நகர்ந்தனா என்ன இருக்குது, எனக்கு 3 மீட்டர் + 3 மீட்டர் 6 மீட்டர் கிடைக்குது. இது என்ன வைஸ் தான், கிளாக் வைஸ் தான். அப்போ இதுக்கு ப்ளஸ் 50 கிலோமீட்டர் இன்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ், இங்கேருந்து டிங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட் நோக்கி வர்றேன். இங்கே ஒரு 3 மீட்டர், இங்கே ஒரு 3 மீட்டர், மொத்தம் 6 மீட்டர் ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் டு 0 முடிஞ்சிருச்சா? ஓகே, முடிஞ்சு போச்சு. இப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், ஆர்ஹெச்ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். 3 ஆர்ஹெச்ஏ இப்போ எவ்வளோ, ஆரஞ்சு 30 300ங்களா, ப்ளஸ் 300 கிலோநியூட்டன் மீட்டர் ஈக்குவல் டு 0. இதுங்கிறது என்னதான் மீட்டர் தான், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்களேன், இப்போ ஆர்ஹெச்ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆர்ஹெச்ஏ ஈக்குவல் டு இந்த 300 அந்த பக்கம் போனால் மைனஸ்,
-300 kN மீட்டர் டிவைடட் பை 3 மீட்டர். இந்த மீட்டர் கேன்சல் ஆயிரும். இந்த 3 மீட்டர் அப்படின்னா அடிச்சு போட்டோம்னா 100 kN கிடைக்கும். அது -100 kN. அப்போ RHA வந்து நான் போட்டிருக்க டைரெக்ஷன் தப்பு, இந்த டைரெக்ஷனில் வராது, இந்த டைரெக்ஷனில் போகும்னு சொல்லுது. இதோட வேல்யூ என்னதான் 100 kN. என்ன சொல்கிறேன் புரியுதுங்களா? நான் இந்த டைரெக்ஷன் போட்டிருக்கும் பொழுது ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வந்துருச்சு. நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா டைரெக்ஷன் தப்புன்னு அர்த்தம். அப்போ இந்த டைரெக்ஷன் கிடையாது, இந்த டைரெக்ஷன், அதோட வேல்யூ 100 kN போட்டுட்டேன். அடுத்து RHBயோட வேல்யூ என்ன வரும்? நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? இந்த டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா ஓகே, நல்லா பாருங்க, இந்த டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கும்பொழுது தான் இந்த ஃபார்முலா வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த பக்கம் திருப்பிட்டோம். அப்படின்றப்ப என்னது, RHA எந்த டைரெக்ஷனில் போதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் போகணும்னு என்ன பண்ணியிருக்கோம், இதில் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அப்போ இது இந்த டைரெக்ஷனில் போணுச்சுன்னா இது இந்த டைரெக்ஷனில் போகும். அப்படின்னா RHBயோட வேல்யூ என்ன தான் 100 kN. ஓகேங்களா? ஏன்னா இதோட வேல்யூ ஒன்று தான், இதோட வேல்யூ ஒன்று தான், பட் டைரெக்ஷன் சிம்பிள் கரெக்டாக இதுதான் போடணும். நம்ம இப்போ தான் பார்த்தோம் இதுக்கான சிம்பிள் இந்த பக்கம் வரும்னு பார்த்துட்டோம். அப்போ இது இந்த பக்கம் தான் வரும். ஏன்னா நம்மளோட ஃபார்முலா சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0 போட்டால் 0 வரணும். இது இந்த டைரெக்ஷனில் போகுது, அப்போ -100 kN. அப்போ இது இந்த டைரெக்ஷனில் போகுது, இது +100 kN ஈக்குவல் டு என்ன, ரெண்டு சேர்ந்து 0 ஆகிப்போச்சு. இப்போ சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0 வந்துச்சு. என்ன சொல்ல புரியுதுங்களா? இந்த இடத்துல ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். RHA -100 kN வந்தனால இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல டைரெக்ஷன் இந்த பக்கமாக மாறிடுச்சு. ஓகேங்களா? கரெக்டாக நீங்கள் சிம்பிளாக நான் சொல்லணும்னா இப்படி ஒரு ட்ரெஸ் செஞ்சுட்டு இப்படி நீங்கள் யாராவது பிடிச்சி இழுத்தானா வைங்களேன், இந்த இடம் புடிங்கிட்டு வெளியே வரதான் பார்க்கும். புடிங்கிட்டு வெளியே வரும்பொழுது என்ன நடக்கும், இது உள்நோக்கி தான் இருக்கும் ரியாக்ஷன். அதே மாதிரி இங்கே பிடிச்சி அழுத்தும் பொழுது இது உள்நோக்கி தான் அழுத்தும். இந்த பாயிண்ட் உள்நோக்கி அழுத்தும், அந்த பாயிண்ட் புடிங்கிட்டு வெளியே வர பார்க்கும். இப்போ புடிங்கிட்டு வெளியே வர்றதுக்காக ரியாக்ஷன் இந்த பக்கமும், இது உள்நோக்கி அழுத்தும் பொழுது ரியாக்ஷன் இந்த பக்கமும் அழுத்திட்டு. இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கிறது. பட் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம், -100 kN கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த டைரெக்ஷனில் சிம்பிளை மாற்றிட்டுருங்க. மாற்றிட்டு இது +100 kN அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சிம்பிளை மாற்றிட்டிங்கன்னா +100ன்னு மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இது இந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு தெரியும் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இது இருக்கும். அப்போ இந்த டைரெக்ஷனில் போட்டு 100 kN போட்டுக்கோங்க. ரெண்டையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிக்மா ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0 வந்துருச்சான்ட்டு 0 வந்துருச்சு. அப்போ நம்ம ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம ட்ரெஸ்ஸை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸை அனலைஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ். மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் படி நம்ம என்ன பண்ணோம், இந்த ட்ரெஸ்ஸில் இருக்க ஜாயிண்ட்டை மட்டுமே கழட்டிட்டு வரணும். ஜாயிண்ட் போடலாமா? இங்கே டிங்கிற ஜாயிண்ட்டு, ஓகே. அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இங்கே ஈங்கிற ஜாயிண்ட்டு, ஓகே. அப்படியே கொஞ்சம் தூரம் கீழே பார்த்தா இங்கே சிங்கிற ஜாயிண்ட்டு. அப்புறம் இங்கே பார்த்தோம்னா இங்கே பிங்கிற ஜாயிண்ட்டு. அப்படியே கொஞ்சம் மேலே இங்கே ஏங்கிற ஜாயிண்ட். ஓகே, வேலை முடிஞ்சு போச்சா? அழகாக புள்ளிக்கோளம் போகிற மாதிரி ஜாயிண்ட்டை மட்டும் எடுத்து எழுதிட்டேன். அடுத்து வந்து வேறு என்னென்னு நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த டிங்கிற ஜாயிண்ட்டில் கீழ் நோக்கி 50 kN ஆகிட்டு இருக்கு. ஓகே. அப்புறம் இந்த பிங்கிற ஜாயிண்ட்டில் ஒன்லி இந்த டைரெக்ஷனில், எந்த டைரெக்ஷனில், இந்த டைரெக்ஷனில் RHBயோட வேல்யூ என்னது, RHBயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 100 kN. இந்த டைரெக்ஷன் போட்டுட்டோம் கரெக்டாக. அடுத்து என்ன பண்ணிட்டோம், ஏங்கிற ஜாயிண்ட்டில் ஒன்று வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, இன்னொன்று ஹரிசாண்டலாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஹரிசாண்டலாக ஆக்ட் ஆகிட்டு என்னது, RHAவோட வேல்யூ என்னது 100 kN. ஓகேங்களா? டைரெக்ஷன் இந்த பக்கம் திருப்பிட்டோம், அதனால் மைனஸ் போட தேவையில்லை. இந்த இடத்துல ரியாக்ஷன்ஸ் 100 kN போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஆர் வெர்டிக்கல் என்னது 50 kN. வேற ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்குமா? இல்லை. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ நம்ம ஒன்லி ஜாயிண்ட்டை மட்டும் தான் எடுத்துருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ணோம், எல்லா மெம்பர்லையுமே கம்ப்ரெஷன் இருக்கா டென்ஷன் இருக்கா நமக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டே எல்லாத்துலேயுமே டென்ஷன் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கணும். டென்ஷன் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கிட்டோம்னா ஆக்சுவலாக இன்னும் டெப்த்தாக நான் சொல்கிறேன் பாருங்க. டென்ஷன் இருக்குன்னா டென்ஷன் என்ன பண்ணும், இப்படி எலாங்கேஷன் ஆகுமா, எலாங்கேஷன் ஆகும்பொழுது இந்த ஜாயிண்ட்டை பிடிச்சி அழுத்துமா. ஓகேங்களா? இந்த ஜாயிண்ட்டை பிடிச்சி அழுத்தும் பொழுது அதே ஜாயிண்ட்டு அழுத்துறதுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ஷன்ஸ் எந்த டைரெக்ஷனில் கொடுக்கும், வெளி நோக்கி தான் கொடுக்கும். அதனால தான் நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், டென்ஷன் அப்படின்னு நான் இங்கே கற்பனை பண்ணிக்கிட்டிங்கன்னா வெளி நோக்கி கோடு போடுங்க. இந்த கோடு வந்து மெம்பர் கிடையாது, அது ரியாக்ஷன். அந்த பாயிண்டில் உருவாகக்கூடிய ரியாக்ஷன். அது ரியாக்ஷன் வெளிநோக்கி போனால் அந்த மெம்பரில் டென்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நம்ம இங்கே பண்ண சொல்லியிருக்கோம். பட் மற்றபடி நம்ம இந்த இடத்துல மெம்பரை காமிக்கல. இந்த இடத்துல நம்ம காமிக்கக்கூடியது என்னது, ஜஸ்ட் ரியாக்ஷன். ஒன்லி அந்த பாயிண்ட்டுக்குள்ளே ஆகிட்டு இருக்க ரியாக்ஷன்ஸை மட்டும் தான் காமிக்கிறோம். மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸில் ஒன்லி ஜாயின்ஸை மட்டும் தான் எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணணும், மெம்பரை எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த டைரெக்ஷனில் போட்டுக்கிறேன். இந்த டைரெக்ஷன் ஆக்ட் ஆகக்கூடியது என்னது, டிஇ அப்படின்றப்ப ஃபோர்ஸ் ஆஃப் டிஇ. வெளிநோக்கி போகிற எல்லாமே டென்ஷன் தான். நான் எல்லாத்தையுமே டென்ஷன் மெம்பர் தான் கற்பனை பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டில் பாருங்கள், இந்த பாயிண்ட்டில் ஃபோர்ஸ் ஆஃப் இடின்னு போடுறோம். இடி ஒன்று தான், டிஇ ஒன்று தான், அது நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ஆங்கிளில் என்ன வருது, இப்படி இந்த டைரெக்ஷனில் எஃப் ஆஃப் டிசி வருது, எஃப் ஆஃப் டிசி.
அதே மாதிரி இந்த டைரெக்ஷனில் எஃப் ஆஃப் சிடி. ஓகேங்களா, வேலை முடிஞ்சு போச்சா? அடுத்து வந்து ஈங்கிற பாயிண்ட்லேருந்து கீழ் நோக்கி வருது, அதோட வேல்யூ எஃப் ஆஃப் இசி. அதே மாதிரி இங்கேருந்து இது மேல் நோக்கி போகுது, இதோட வேல்யூ என்னது? எஃப் ஆஃப் சிஇ. என்னது? சிஇ. அப்புறம் சிஐயும் பிஐயும் கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இப்படியே போகுது, இது எஃப் ஆஃப் சிபி, இங்கிருந்து இப்படி போகுது எஃப் ஆஃப் பிசி. அப்புறம் இந்த 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 மெம்பர் இங்கிருந்து மேல் நோக்கி போகுது, இதோட வேல்யூ எஃப் ஆஃப் பிஏ. இது மேலேருந்து கீழ் நோக்கி வருது, எஃப் ஆஃப் ஏபி. அப்புறம் இது இ நோக்கி வருது, இதோட வேல்யூ எஃப் ஆஃப் ஏஇ. அப்புறம் இங்கிருந்து இதை டைரெக்ஷன் வருது, இதோட வேல்யூ எஃப் ஆஃப் இஏ. அப்புறம் இந்த டைரெக்ஷனில் ஒன்று வருது, இதோட வேல்யூ எஃப் ஆஃப் இபி. அதே மாதிரி இங்கிருந்து ஒன்று போகுது, இதோட வேல்யூ எஃப் ஆஃப் பிஇ. அவ்வளோதானே? எல்லாமே நம்ம போட்டோமா? எல்லாத்தையும் கொண்டு போட்டோம். நீங்கள் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, எல்லா மெம்பருமே டென்ஷன் மெம்பர்னால எடுத்துக்கிறதுனால எல்லா டைரக்ஷனும் பாயிண்ட் அவுட்டு வெளிநோக்கி போகணும். பாருங்கள், எல்லாமே பாயிண்ட் அவுட்டு வெளிநோக்கி தான் போகும். இந்த ரியாக்ஷன்ஸ் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். அது மேபி என்ன பண்ணலாம், பாயிண்ட்டை நோக்கி உள்நோக்கி வரலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. மற்றபடி மெம்பரில் இருக்க எல்லாமே பாயிண்ட்டை விட்டு வெளிநோக்கி தான் போகணும். ஓகேங்களா, நம்ம போட்டுட்டோம். இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா, எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள், அதே மாதிரி இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள்லாம் கண்டுபிடிச்சி நம்ம ஃபஸ்ட்டே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எப்படி ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ நமக்கு தெரியும், இந்த முக்கோணம் எடுத்துக்கலாம். இந்த முக்கோணத்தில் இது வந்து ஒரு 3 மீட்டர், இது 1.5 மீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து இது வரைக்கும் 1.5 மீட்டர். அப்போ இங்கேருந்து இது வந்து 3 மீட்ரு, இங்கேருந்து இது வந்து 1.5 மீட்டர். அப்போ இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது. இந்த முக்கோணம் என்ன முக்கோணம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது செங்கோண முக்கோணம் சொல்லக்கூடியது. இந்த அப்போ 90 டிகிரியில் இருக்கும். இது 3 மீட்ரு, இது 1.5 மீட்டர். அப்படின்றப்ப நமக்கு என்ன வேணும்? எந்த ஆங்கிள் வேணும்? இந்த ஆங்கிள் வேணும். இப்போ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? நமக்கு என்னென்ன தெரியுது? எதிர்பக்கம் தெரியுது, அதே மாதிரி அடுத்துள்ள பக்கம் இருக்குது. அப்படின்றப்ப tan θ யூஸ் பண்ணலாம். tan θ இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், அதாவது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு என்னது? இங்கே 1.5 மீட்டரு, அட்ஜசன்ட் சைடு என்னது? 3 மீட்டரு. இப்போ தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 1.5 டிவைட் பை 3, tan இன்வர்ஸ் ஆஃப்னு மாறிடும். tan இன்வர்ஸ் ஆஃப் 1.5 டிவைட் பை 3 ஓட வேல்யூ எவ்வளோனா 6.56ன்னு கிடைக்குது. அப்படின்றப்ப இந்த ஆங்கிள் என்னது? 26.56 டிகிரி. அப்போ நம்ம கொண்டு வந்து போட்டலாமா? எந்த ஆங்கிள் 26.56? இந்த ஆங்கிள் 26.56 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டே வரலாம். அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு பார்ப்போம். நமக்கு தெரியும், முக்கோணத்தோட 3 பக்கங்களையும் கூடுதல் 180 வரணும். அப்போ இது வந்து 90 டிகிரி. இப்போ 180 டிகிரி மைனஸ் 90 டிகிரி ப்ளஸ் 26.56 டிகிரி போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற ஆங்கிள் தான் என்ன வரும்? இங்கே வரும். அப்போ இது போட்டோம்னா இதோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 63.44 டிகிரி வருது. என்ன சொல்லணும் புரிஞ்சிருக்கும். ஒரு முக்கோணம் எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அதோட உட்பகுதியில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 180 டிகிரி வரும். இது வந்து 90 டிகிரி நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக போகுது, இது வெர்டிகலாக போகுது. அப்போ இதையும் கூட்டினா 180 டிகிரி வரணும். ஆனால் 180லேருந்து இது ரெண்டையும் கூட்டி மைனஸ் பண்ணி பார்க்குறேன். இதோட வேல்யூ 63.44. இதையும் நம்ம கண்டுபிடிச்சோம். இதை கொண்டு வந்து போடலாமா? இது எந்த இடத்துல வருது? இதோட வேல்யூ 63.44 டிகிரி. வேலை முடிஞ்சு போச்சா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்க, எப்பயுமே நம்ம ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு வெர்டிகல்ல இருந்து அதோட ஆங்கிள், அல்ல ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல இருந்து அதோட ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது போகுது, இது ஹரிசாண்டல்ல இருந்து இதோட ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். இதுவும் வெர்டிகல்ல இருந்து இதோட ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, இது ஹரிசாண்டல்ல இருந்து இதோட ஆங்கிள், இது வெர்டிகல்ல இருந்து இதோட ஆங்கிள். அதே மாதிரி இங்கிருந்து போகிற மெம்பர் இன்க்ளைன் தான், இங்கிருந்து போகிற மெம்பர் இன்க்ளைன் தான். ஆனால் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு டாட் லைன் வரைஞ்சிக்கிறேன். அப்போ இங்கிருந்து இதுக்கான ஆங்கிள் கண்டுபிடிப்போம், ஹரிசாண்டல். ஓகேங்களா, ஹரிசாண்டல்ல இருந்து எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். இப்போ நமக்கு தெரியும், இது பார்க்கறதுக்கு ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கு, இது பார்க்கறதுக்கு ஒரு முக்கோண வடிவில் இருக்கு. அப்படின்றப்ப இதுலேருந்து நம்ம இதோட ஆங்கிள் எடுக்கலாமான்னு பார்ப்போம். இந்த 2 ஆங்கிளும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த முக்கோணத்தை பார்க்கலாம், இந்த முக்கோணம் பார்க்கலாம். முக்கோணம் பிசிஇக்குள்ளே போகலாம். பிசிஇக்குள்ளே போகும்பொழுது பாட்டம் 3 மீட்டர், ஹைட் வந்து இங்கே 1.5 மீட்டர் இருக்குது. அப்படின்றப்ப இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். நம்ம இப்போ தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா, இது 3 மீட்டரு, இது 1.5 மீட்டராக இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிளோட வேல்யூ எவ்வளோ வரும்னா, மேலே இருக்க இந்த 3 மீட்டரும் 1.5, இந்த 3 மீட்டர் முடிகிற இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளோ வரும்னா 26.56 டிகிரியும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளோ வந்துச்சுன்னா நமக்கு 63.44 டிகிரி வந்துச்சு. அதே தான் இங்கேயும் இருக்குது. இந்த முக்கோணமும் அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே 3 மீட்டர் இருக்குது, இங்கே 1.5 மீட்டர் இருக்குது. அப்படின்றப்ப இந்த 1.5 மீட்டர் இருக்க இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள், இந்த 1.5 மீட்டரும் இந்த கர்ணமும் மீட் ஆகிற இடத்துல கூடிய இருக்க ஆங்கிள் எவ்வளோ வரும்? 63.44. அப்படின்றப்ப இதோட வேல்யூ என்னது? 63.44 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் வந்து என்னது? 3 மீட்டரும் கர்ணம் கனெக்ட் ஆகிறது, 3 மீட்டரும் கர்ணமும் கனெக்ட் ஆகிறது எவ்வளோ? இதோட வேல்யூ
26.56 டிகிரி வரும். ஓகேங்களா, இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், அதனால் அதையே கொண்டு வந்து போட்டுக்கிறேன். இல்லை நாங்களும் நீங்கள் வந்து கண்டுபிடிங்க, அதே தான் வரும். இங்கே பாருங்கள், இந்த முக்கோணம் எப்படி போகிறோன்னா, ஓகேவா, இந்த ஹைட் எவ்வளோ வருது 1.5 மீட்டர் வருதா, இந்த பேஸ் எவ்வளோ வருது 3 மீட்டர் வருதா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கலாமா. இப்போ பாருங்கள், இந்த ஆங்கிள் கண்டுபிடிப்போம். இதுக்கு tan θ யூஸ் பண்ணலாமா. tan θ = எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் வரும். இங்கே எதிர்பக்கம் எது, இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்பக்கம் என்னது 3 மீட்டர் அப்படின்றப்ப 3 மீட்டர் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் 1.5 மீட்டர் போட்டோம்னா இதோட தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ வருது, tan inverse of 3/1.5 ஓட வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 63.44 வருது. ஓகேங்களா, அதை தான் நான் கொண்டு வந்துருக்கேன் 63.44. அப்போ இதோட வேல்யூ 63.44, இதோட வேல்யூ 90 டிகிரினா நமக்கு தெரியும். முக்கோணத்தோட 3 பக்கம் கூடுதல் 180 போட்டோம்னா இதோட வேல்யூ 26.56 வரும். அப்படின்றப்ப இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போ இங்கேருந்து இதோட வேல்யூ என்னன்னா 26.56 டிகிரி. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்க, நம்ம இந்த முக்கோணம் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ இதோட வேல்யூ 26.56 கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், இதுக்குமான ஆங்கிள் 90, அதில் 26.56 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், அதுதான் இந்த ஆங்கிள். அப்படின்னா இந்த ஆங்கிளோட வேல்யூ எவ்வளோனா 90 - 26.56 டிகிரி போட்டோம்னா இதோட ஆங்கிள் எவ்வளோனா 63.44 டிகிரி கிடைக்குது. அதுதான் இதோட வேல்யூ. இதோட வேல்யூ 63.44 டிகிரி. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இதுக்கும் 90 டிகிரி, இங்கே 63.44 போயிடுச்சு. அப்படின்றப்ப இதோட வேல்யூ எவ்வளோ வரும் 26.56 டிகிரி. ஓகேங்களா, வேலை முடிஞ்சு போச்சா. 26.56 கண்டுபிடிச்சோம். அப்போ ஃபைனலாக இருக்கக்கூடியது இந்த முக்கோணம் தான். இந்த முக்கோணத்தோட ஆங்கிள் எவ்வளோன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, நான் இங்கிருந்து இது வரைக்கும் தான் ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த இடத்துல ஆக்சுவலாக எந்த மெம்பரும் இல்லை. ஒரு ஹரிசாண்டலுக்கு எவ்வளோ ஆங்கிள் கிரியேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஓகே. எப்பயுமே நம்ம வந்து இன்க்ளைன் மெம்பரில் ஹரிசாண்டல் ஆர் வெர்டிகலுக்கு எவ்வளோ ஆங்கிள் கிரியேட் ஆகுதுன்னு தான் பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம அதை எப்படி ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் பிரிச்சு விடுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ இந்த இன்க்ளைன் மெம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஹரிசாண்டல்லேருந்து எவ்வளோ ஆங்கிள்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த இன்க்ளைன் மெம்பருக்கு வெர்டிகல்லேருந்து எவ்வளோ ஆங்கிள்னு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இந்த இன்க்ளைன் மெம்பருக்கு ஹரிசாண்டல்லேருந்து எவ்வளோ ஆங்கிள்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இன்க்ளைன் மெம்பருக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஹரிசாண்டலாக ஒரு டாட் லைன் வரைஞ்சிக்கலாம். இதுலேருந்து இது எவ்வளோ ஆங்கிள் போகுது, இது எவ்வளோ ஆங்கிள் போகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இது கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இதோட வேல்யூ எவ்வளோ வந்துச்சுன்னா 26.56 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம், இந்த முக்கோணத்தையும் இந்த முக்கோணத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த முக்கோணத்தை ஃபோக்கஸ் பண்ணி வெளியே எடுக்கலாமா. வெளியே எடுத்தோம்னா ஹைட் வந்து எவ்வளோ 1.5 மீட்டரு, இங்கிருந்து இதோட தூரம் எவ்வளோ 3 மீட்டர். ஓகேங்களா, முடிஞ்சு போச்சா. இப்போ இதே கனெக்ட் பண்ணிக்கலாமா. அப்போ நமக்கு எந்த ஆங்கிள் வேணும், நமக்கு இந்த ஆங்கிள் வேணும். அப்போ ஓகேவா, இந்த ஆங்கிள் வேணும். எப்பயும் போல நம்ம இதுக்கு ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் நான் சொல்கிறேன், tan θ எதிர்பக்கம் 1.5 மீட்டர் டிவைட் பை அடுத்துள்ள பக்கம் 3 மீட்டர். θ tan inverse of 1.5 divided by 3 ஓட வேல்யூ எவ்வளோனா 26.56 டிகிரின்னு கிடைக்கும். அதை தான் நான் கொண்டு வந்து இங்கே போட போகிறேன். அப்போ இதோட வேல்யூ என்னதான் 26.56 டிகிரி தான். ஓகேவா, ஆமாம், நல்லா பாருங்க. இந்த ஹரிசாண்டல் இருந்து 1.5 மீட்டர் கீழே இறங்குறப்ப இதோட வேல்யூ 26.56னா அதே 1.5 மீட்டர் தான் மேலே ஏறி இருக்கு. அப்போ அதோட வேல்யூ 26.56 தான் இருக்கும். நம்ம உங்களுக்கு புரியலன்னா நம்ம கால்குலேஷன் கோட போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, இந்த முக்கோணம் இது எப்படி பார்க்க இருக்கு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கு. இதோட ஆங்கிள் எவ்வளோ 90 டிகிரி. அப்போ முக்கோணத்தோட 3 பக்கங்களையும் கூடுதல் 180 வரணும். இப்போ 180லேருந்து 90 + 26 கழிச்சிட்டோம்னா இதோட வேல்யூ என்னதான் 63.44 டிகிரி தான். அப்போ இதையும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இங்கிருந்து இது 26.56, இதுவும் என்னதான் 26.56 டிகிரி. அதே மாதிரி இந்த இடத்துல இதோட வேல்யூ என்னதான் 63.44 டிகிரி. ஓகேவா, அப்போ நம்ம எல்லா இன்க்ளைன் மெம்பருக்கும் ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆங்கிள் கண்டுபிடிக்க சிம்பிள் கான்செப்ட் தான். tan θ எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அதே மாதிரி முக்கோணத்தோட 3 பக்கங்களையும் கூடுதல் 180 டிகிரி. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எப்படி சம்மு கொடுத்தாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எல்லாத்துக்கும் ஆங்கிள் நோட் பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொரு ஜாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அனலைஸ் பண்ண போகிறோம். இது ஒரு ஜாயிண்ட்டு, இது ஒரு ஜாயிண்ட்டு, இது ஒரு ஜாயிண்ட்டு, இது ஒரு ஜாயிண்ட்டு, இது ஒரு ஜாயிண்ட். ஓகே, இப்போ ஒவ்வொரு ஜாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நாம் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, சரி பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் ஏவை எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணலாம். இது ஏ, இது பி, இது வந்து சி, இது வந்து டி, இது வந்து இ. ஓகேங்களா, படப்படன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது பாருங்களேன், இது எடுத்து அப்படியே வரைகிறேன். இது இப்படி போகுது, இப்படி போகுது, இது இப்படி போகுது, இங்கே ஒன்று இப்படி போகுது. ஓகேங்களா, இது வந்து RVA = 50 kN. இது RHA = 100 kN. இது வந்து F(AB), இது வந்து F(AE). ஓகேங்களா, இது ஏலேருந்து இல கனெக்ட் ஆகிற பாயிண்ட், இது EA. ஓகேங்களா, இப்போ இந்த ஆங்கிள் வந்து 63.44 டிகிரி. ஓகே, வரைஞ்சிட்டோம்பா. அடுத்த கண்டிஷன் என்னது, இன்க்ளைன் மெம்பர் எல்லாத்தையும் ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் பிரித்து விட்டுறணும். ஓகேங்களா, இப்போ இதில் இன்க்ளைன் மெம்பர் இது மட்டும்தான். அப்போ இதுக்கு பதிலாக இப்படி ஒன்று போட்டுக்கலாம், அதே மாதிரி இப்படி ஒன்று போட்டுக்கலாம். இது இன்க்ளைன் மெம்பரு, இதை டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட வேல்யூ எவ்வளோ வரும்னு பார்ப்போம். இதோட வேல்யூ F(AE). இது வந்து என்னது sin 63.44. இங்கே
இந்த டைரெக்ஷனில் தான் ஆங்கிள் எடுக்கிறோம், அப்போ அதுக்கு காசு கொடுக்கணும். இப்போ இதுக்கு எஃப் ஆஃப் ஏஇ இன்ட்டு காஸ் 63.44 போட்டுட்டு இதை டெலிட் பண்ணி விட்ருங்க. இதை ரிமூவ் பண்ணுறது தான் நல்லது. இப்போ என்ன இருக்குது, 1 2 3 4 5 ஃபோர்ஸு. இப்போ நம்ம இது ஒரே ஒரு ஜாயிண்ட்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு தெரியும் நம்ம மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் படி சிக்மா ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0, சிக்மா வெர்டிகல் ஈக்குவல் டு 0 மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் இதில் உருவாகிறதெல்லாம் ரியாக்ஷன்ஸ் தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிக்மா ஹரிசாண்டல் மேக்ஸிமம் 2 அன்னோன்னு கண்டுபிடிக்க முடியும். இல்லை எத்தனை அன்னோன் இருக்கு, ஏஇ ஒரு அன்னோன், ஏபி ஒரு அன்னோன். ஓகே, இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா. இப்போ சிக்மா ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணுறேன். ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணால் இந்த டைரக்ஷன் போகிறதுக்கு என்ன சிம்பிள் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த சைடு கொடுங்க. இல்லைனாலும் நம்ம இப்படி வச்சுக்கலாம். இந்த டைரக்ஷனில் போகிறதுக்கு பாசிட்டிவ் எக்ஸ், இது போனால் நெகட்டிவ் எக்ஸ் வச்சுட்டு ஆன்சர் போடலாம். இது இந்த டைரக்ஷனில் போகுது, பாசிட்டிவாக போகுது. அப்போ பாசிட்டிவ் ஏஇ இன்ட்டு சைன் 63.44 பாசிட்டிவ் சைன். இதுக்கு நெகட்டிவ் சிம்பிள் கொடுக்கணும். நெகட்டிவ் 100 கிலோ நியூட்டன் ஈக்குவல் டு 0. வேலை முடிஞ்சு போச்சா. அப்போ எஃப் ஆஃப் ஏஇ ஈக்குவல் டு ப்ளஸ் 100 கிலோ நியூட்டன் இந்த பக்கம் வரும், ப்ளஸ் 100 கிலோ நியூட்டன் இந்த பக்கம் இருக்க சைன் வந்து கீழே போயிடும். சைன் 63.44. அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னா 111.79 கிலோ நியூட்டன். அவ்வளோதான், கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எஃப் ஆஃப் ஏஇயோட வேல்யூ எவ்வளோனா, இதோட வேல்யூ எவ்வளோனா 111.79 கிலோ நியூட்டன். ஓகேவா. எதில் கிடைக்குது ஆன்சரு, பாசிட்டிவ்ல கிடைக்குது. ஓகே, அப்படியே பாசிட்டிவ்ல கொண்டு வந்து போடணும். நம்ம வேற எதையுமே மாற்றக்கூடாது. பாசிட்டிவ்ல கிடைச்சா பாசிட்டிவ்ல கொண்டு வந்து எழுதுங்க, நெகட்டிவ்ல கிடைச்சா நெகட்டிவ்ல கொண்டு வந்து எழுதுங்க. அதே மாதிரி எஃப் ஆஃப் ஏஇ ஈக்குவல் டு இஏ, அது நமக்கு தெரியும். ஏஇ ஈக்குவல் டு இஏ, ரெண்டு ஒன்று தான். இஏ அப்படின்றப்ப இதோட வேல்யூ என்னதான் 111.79 கிலோ நியூட்டன். ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அடுத்து வந்து சிக்மா வெர்டிகல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணலாம். அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். வெர்டிகல் ஈக்குவல் டு 0னா மேலே போனால் பாசிட்டிவ், கீழே வந்தால் நெகட்டிவ். ஓகேவா. இல்லைனா எந்த டைரக்ஷனுக்கு நீங்கள் சிம்பிள் கொடுக்கணும் அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் இந்த சைடு டைரக்ஷன் இருக்கிறது கொடுக்கணுன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ சரி, இது மேல் நோக்கி போகிறதுக்கு பாசிட்டிவ் நான் கொடுத்துக்கிறேன். அப்போ ஆர்விஏ பாசிட்டிவ் 50 கிலோ நியூட்டன், இது ரெண்டும் கீழ் நோக்கி போகுது. அப்போ நெகட்டிவ் எஃப் ஆஃப் ஏபி நெகட்டிவ் எஃப் ஆஃப் ஏஇ காஸ் 63.44 ஈக்குவல் டு 0. சரி, நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், எஃப் ஆஃப் ஏஇயோட வேல்யூ 111.79. அதை கொண்டு வந்து இதுக்குள்ள அப்ளை பண்ணலாம். 111.79 காஸ் 63.44 ஈக்குவல் டு 0. இது எஃப் ஆஃப் ஏபி, இது மைனஸ், இது 50 கிலோ நியூட்டன். எஃப் ஆஃப் ஏபின்ட்டு இப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. இது என்னது பாசிட்டிவ் 50 கிலோ நியூட்டன். அப்போ இது 111.79 காஸ் 63.44ஓட வேல்யூ எவ்வளோனா 50ன்னு கிடைக்கும். அப்போ இது ஒரு மைனஸ் 50, இங்கே ஒரு ப்ளஸ் 50 கிடைக்குது. அப்படின்னப்ப ரெண்டும் சேர்ந்து என்ன ஆயிடும், 0 ஆயிரும். அப்போ எஃப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு என்னதான் 0ன்னு கிடைக்குது. அப்போ எஃப் ஆஃப் ஏபி என்னோடது என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இது ஒரு 0 ஃபோர்ஸ் மெம்பர், இதோட வேல்யூ 0. எஃப் ஆஃப் ஏபி 0னா எஃப் ஆஃப் பியும் என்னதான் 0. அவ்வளோதானே, எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா. அடுத்து நம்ம நேராக எதுக்கு மூவ் பண்ணலாம், ஜாயிண்ட் பிக்குள்ளே போகலாம். இது அப்படியே வரையலாமா, இப்படி ஒன்று போடுறோம், அப்புறம் இப்படி ஒன்று இன்க்ளைண்டாக போகுது, அப்புறம் இப்படி ஒன்று போகுது. அப்போ அதே டைரெக்ஷனில் ஆர்ஹெச்பி ஈக்குவல் டு 100 கிலோ நியூட்டன் வருது. இதோட வேல்யூ வந்து எஃப் ஆஃப் பிசி, பியிலேருந்து சிஏ நோக்கி போகுது பிசி. இந்த இன்க்ளைன் மெம்பர் எஃப் ஆஃப் பிஇ, பியிலிருந்து ஈங்கிற ஜாயிண்ட் நோக்கி போகுது. இது எஃப் ஆஃப் என்னது, இதோட ஃபோர்ஸ் இந்த மெம்பர் என்னது எஃப் ஆஃப் இதுலேருந்து இங்கே பியிலிருந்து ஏ நோக்கி போகுது. ஓகேங்களா, இது எஃப் ஆஃப் பிஏ. எஃப் ஆஃப் பியோட வேல்யூ என்ன தான் 0 தான். இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த வேல்யூ வந்து எஃப் ஆஃப் பிஏ ஈக்குவல் டு 0. 0ன்றனால நம்ம இதை எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ இதில் பாருங்கள், எது இன்க்ளைன் மெம்பரு, பி தான் இன்க்ளைன் மெம்பர். இந்த இன்க்ளைன் வேல்யூ எவ்வளோ 26.56 டிகிரி. இப்போ எப்பயுமே அடுத்த ஸ்டெப் என்னது, இன்க்ளைன் மெம்பரை ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் மாற்றணும். அப்போ நான் இந்த இன்க்ளைன் மெம்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஹரிசாண்டல் மெம்பரை ஒரு வெர்டிகல் மெம்பராக மாற்றிட்டேன். ஹரிசாண்டல் மெம்பரோட வேல்யூ என்னது எஃப் ஆஃப் பிஇ இன்ட்டு காஸ் 26.56. ஏன் இது காசுக்கு போகிறோன்னா இந்த ஆங்கிள் இருந்து தான் தீட்டா எடுத்திருக்கேன். அப்படின்றப்ப அந்த டைரெக்ஷனுக்கு காசு போடணும். இதோட வேல்யூ எஃப் ஆஃப் பிஇ இன்ட்டு sin 26.56. வேலை முடிஞ்சு போச்சா. இப்போ எப்பயும் போல நம்மளோட சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0, சிக்மா ஆஃப் வெர்டிகல் ஈக்குவல் டு 0 தான் யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணி ரெண்டு அன்னோன் கண்டுபிடிக்க முடியும். இல்லை எத்தனை அன்னோன் இருக்குது, எஃப் ஆஃப் பிசி ஒரு அன்னோன், எஃப் ஆஃப் பி. ஓகே, இது ரெண்டுமே இதில் கண்டுபிடிச்சலாம். இப்போ சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணலாம். ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணும்போது இது இங்கே ஒன்று, இங்கே 3, இது மூணுமே வந்து ஹரிசாண்டலாக போகுது. இதோட வேல்யூ எவ்வளோ, இந்த டைரெக்ஷனில் போனால் பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம், இந்த டைரெக்ஷனில் போனால் நெகட்டிவ்னு வச்சுக்கலாம். இப்போ ஆர்ஹெச்பி எந்த டைரெக்ஷனில் போகுது, இந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா அதுக்கு பாசிட்டிவ் 100 கிலோ நியூட்டன். இந்த எஃப் ஆஃப் பிசி அதுக்கும் பாசிட்டிவ் தான். எஃப் ஆஃப் பிசி பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ் தான். எஃப் ஆஃப் பிஇ காஸ் 26.56 டிகிரி ஈக்குவல் டு 0.
ஓகேங்களா? இப்போ இதில் ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுமா? எஃப் ஆஃப் பிசியும் அன்னோன்னு, எஃப் ஆஃப் பியும் அன்னோன்னு. இது அப்படியே இருக்கட்டும் சமன்பாடு. சிக்மா ஆஃப் வெர்டிகல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணலாம். சிக்மா ஆஃப் வெர்டிகல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணோம். எஃப் ஆஃப் பிஇ சைன் 26.56 டிகிரி. இது கீழேருந்து மேல் நோக்கி போகுது. ஓகேங்களா? கீழேருந்து மேல் நோக்கி போனால் பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க, மேலேருந்து கீழ் நோக்கி வந்தால் நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி வச்சு போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக வரும்னு பார்த்துட்டோம். அப்போ சைன் 26 டிகிரி. இங்கே அடுத்தது எஃப் ஆஃப் பிஏ. எஃப் ஆஃப் பிஏ ஒன்று தான் மேல் நோக்கி தான் போகுது. எஃப் ஆஃப் பிஏ ஈக்குவல் டு 0. ஆல்ரெடி நமக்கு தான் இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். எஃப் ஆஃப் பியோட வேல்யூ என்னது? 0. அப்போ 0. அப்போ எஃப் ஆஃப் பிஇ சைன் 26.56 வேல்யூ என்ன தான்? அதுவும் 0. அப்போ சைன் 26.56 0க்கும் கீழே வந்தால் அதுவும் 0. அப்போ எஃப் ஆஃப் பிஇயோட வேல்யூ என்ன தான்? 0. அப்போ எஃப் ஆஃப் பிஇயோட வேல்யூ வந்து என்னன்னா 0 நமக்கு கிடைக்குது. அப்படின்றப்ப என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல எஃப் ஆஃப் பிஇ இருக்கிறதுக்கூடிய 0. அப்போ இது ஒரு 0 ஃபோர்ஸ் மெம்பர். பி ஈக்குவல் டு 0னா இபி என்னதான்? 0. அப்படின்றப்ப இந்த ஃபோர்ஸ் தான் வந்து என்னது? எஃப் ஆஃப் இபி. எஃப் ஆஃப் இபியோட வேல்யூ என்னதான்? 0. இதுவும் 0. அதே தான், அதே மெம்பர் தான் இது. இதுவும் என்னது? 0 ஆகிப்போச்சு. அடுத்த விஷயம் என்னன்னா, அதை கொண்டு வந்து இதுக்குள்ள அப்ளை பண்ணி எஃப் ஆஃப் பிசியோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். எஃப் ஆஃப் பிஇயோட வேல்யூ என்னது? 0 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்றப்ப இந்த ஃபுல்லாக 0 ஆகிடும். இப்போ இது ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ எஃப் ஆஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு இந்த 100 அந்த பக்கம் போனால் -100 கிலோமீட்டர்னு மாறிடும். அவ்வளோதான், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் ஆஃப் பிசியோட வேல்யூ -100. அப்போ எஃப் ஆஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு -100னே கொண்டு வந்து எழுதுங்க. ஓகேவா? -100 கிலோமீட்டர். டைரக்ஷன்லாம் மாற்றாதீங்க, -100னே கொண்டு வந்து எழுதிக்கோங்க. -100 கிலோமீட்டர். எஃப் ஆஃப் பிசி -100னா எஃப் ஆஃப் சிபி என்னதான்? -100 கிலோமீட்டர். ஓகே, வேற ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம், இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்த ஜாயிண்ட்டுக்குள்ளே மூவ் பண்ணுவோம். அடுத்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஜாயிண்ட் இ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஜாயிண்ட் இ எடுத்துகிட்டு அப்படியே வரைவோம். இது இப்படி போகுது, இன்னொன்று வந்து இப்படி போகுது, இன்னொன்று வந்து கீழ் நோக்கி போகுது, இன்னொன்று வந்து இப்படி போகுது. ஓகேங்களா? 4 போகுது. இங்கேருந்து இதோட வேல்யூ எஃப் ஆஃப் இடின்னு நோட் பண்ணியிருக்கேன். இதோட வேல்யூ எஃப் ஆஃப் இஏ நோட் பண்ணியிருக்கேன். அதோட வேல்யூ எவ்வளோ? 111.79 கிலோமீட்டர். ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஹரிசாண்டலாக ஒரு டாட்டர் வரைஞ்சிக்கிறேன். அதுலேருந்து இதுக்கு 26.56 டிகிரி நோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுவும் 26.56 டிகிரின்னு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எஃப் ஆஃப் என்னது? இது இலேருந்து பி நோக்கி வருது. எஃப் ஆஃப் இலேருந்து பி நோக்கி வருது. ஆனால் இதோட வேல்யூ என்னது? 0 அப்படின்னு நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது ஒரு 0 ஃபோர்ஸ் மெம்பராக இருக்குது. அப்புறம் இங்கேருந்து இதோட வேல்யூ எஃப் ஆஃப் இசி. ஓகேங்களா? அவ்வளோதானே. இலேருந்து சி நோக்கி வருது, ஈஸி. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ அடுத்து நம்மளோட என்ன ஸ்டெப்பு? இன்க்ளைன் மெம்பர் எல்லாத்தையும் ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் மாற்றணும். அது மாற்றாமல் நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். ஆனால் இன்க்ளைன் மெம்பர் எல்லாத்தையும் ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாக மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் இபியை மாற்றலாம். இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் இபி ஒரு 0 ஃபோர்ஸ் மெம்பர். அப்படின்றப்ப இதை நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியமே இல்லை கணக்கில். ஓகேவா? அப்படின்றப்ப இது ரிமூவே பண்ணிடலாம். எப்பவுமே 0 ஃபோர்ஸ் மெம்பர் எடுத்துட்டு அனலைஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது அப்படியே ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அது வர எல்லா இடத்துலையும் 0 தான் வரும். அப்படின்றப்ப அது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த போகிறது கிடையாது. அப்போ இந்த 3 மட்டும் வச்சுக்கலாம். இப்போ இந்த இன்க்ளைன் மெம்பரை ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் மாற்றுறேன். இப்படி ஒரு வெர்டிகலாகவும் மாற்றுறேன். அப்போ இப்படி ஒரு ஹரிசாண்டலாகவும் மாற்றிடுறேன். ஓகேவா? இப்படி ஒரு ஹரிசாண்டலாகவும் மாற்றிடுறேன். இதோட வேல்யூ என்னன்னா எஃப் ஆஃப் இஏ இன்ட்டு cos 26.56 டிகிரி. இதோட வேல்யூ என்னன்னா எஃப் ஆஃப் இஏ இன்ட்டு சைன் 26.56 டிகிரி. ஏன்னா தீட்டா இங்கிருந்து எடுத்துருக்கோம். அப்போ இதுக்கு ஹரிசாண்டலுக்கு வந்து காசும் வெர்டிகலுக்கு சைனும் கொடுக்கும். அப்படின்றப்ப இதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்ப்போம். எஃப் ஆஃப் இஏவோட வேல்யூ என்னது? 111.79 cos 26.56 வேல்யூ எவ்வளோ வருதுன்னா, இதோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 100 கிலோமீட்டர்னு கிடைக்குது. அப்படின்றப்ப இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே இதோட வேல்யூ 100 கிலோமீட்டர். ஓகேங்களா? அப்போ எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு சைன், இந்த இடத்துல இருக்க சைன் 26.56 வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னா 50 கிலோமீட்டர்னு கிடைக்குது. ஓகேங்களா? அப்படின்றப்ப இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதோட வேல்யூ எவ்வளோ? 50 கிலோமீட்டர். வேல்யூ தெரிஞ்சதுக்கெல்லாம் வேல்யூ கொண்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம தெரியாத வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிச்சா போதும். அப்போ இது ரெண்டும் இப்படி மாறிடுச்சு. எப்பயுமே இன்க்ளைன் மெம்பரை ஹரிசாண்டலும் வெர்டிகலாவும் மாற்றினதுக்கப்புறம் தான் அனலைஸ்குள்ளேயே போகணும். ஓகேங்களா? இப்போ போலாமா? அடுத்து சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0, சிக்மா ஆஃப் வெர்டிகல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணலாம். சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாமா? எஃப் ஆஃப் இடி. அப்போ எஃப் ஆஃப் இடி எந்த டைரக்ஷன் போகுது? அந்த டைரக்ஷன் போகுது. அந்த டைரக்ஷன் போனால் பாசிட்டிவ். ஓகேங்களா? இது இந்த டைரக்ஷன் போகுது, -100 கிலோமீட்டர். வேறு ஏதாச்சும் போதா? இல்லை, ஈக்குவல் டு 0. அப்போ எஃப் ஆஃப் இடியோட வேல்யூ என்னது? பாசிட்டிவ் 100 கிலோமீட்டர். அப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன், 100 கிலோமீட்டர். அப்போ எஃப் ஆஃப் இடியோட வேல்யூ என்ன போட்டுக்கலாம்? 100 கிலோமீட்டர். எஃப் ஆஃப் இடி 100னா எஃப் ஆஃப் டியும் என்னதான்? 100 கிலோமீட்டர். வேலை முடிஞ்சு போச்சா? சரி, ஓகே. அடுத்து வெர்டிகல் ஈக்குவல் டு 0க்குள்ள போகலாம். சிக்மா வெர்டிகல் ஈக்குவல் டு 0க்குள்ள போங்க. மேலேருந்து கீழ் நோக்கி வந்தால் நெகட்டிவ்னு வச்சுக்கிட்டோம்னா கீழ் நோக்கி மேலேருந்து போனால் பாசிட்டிவ். அவ்வளோதான். அப்போ நெகட்டிவ் எஃப் ஆஃப் இசி ப்ளஸ் 50 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 0. வேறு ஏதாச்சும் இருக்கா? இல்லை. அப்போ மைனஸ் எஃப் ஆஃப் இசி ஈக்குவல் டு -50 கிலோமீட்டர் வரும். அந்த மைனஸும் அடிச்சிடும், பாசிட்டிவ். அப்போ எஃப் ஆஃப் இசியோட வேல்யூ என்னது? 50 கிலோமீட்டர். அப்போ எஃப் ஆஃப் இசியோட வேல்யூ என்னது? 50 கிலோமீட்டர். எஃப் ஆஃப் இசி 50னா எஃப் ஆஃப் சிஏ என்னதான்? அதே ப்ளஸ் 50 கிலோமீட்டர் தான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சா? இல்லை இருக்க எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகே. அடுத்தது ஜாயிண்ட் சிக்குள்ளே போகலாம்.
இப்போ ஜாயிண்ட் சி நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். எஃப் ஆஃப் சிபி இஸ் ஈக்குவல் டு -100. எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் இந்த டைரக்ஷன் எதையுமே மாற்றக்கூடாது. ஓகேங்களா, ப்ளஸ் வந்தால் பாசிட்டிவ்க்குள்ளே கொடுங்க, நெகட்டிவ் வந்தால் நெகட்டிவ்க்குள்ளே கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ எஃப் ஆஃப் சிபி இஸ் ஈக்குவல் டு -100 கிலோமீட்டர், அப்படி மைனஸ்னே இருக்கட்டும். அதே மாதிரி சிம்பிள் பாயிண்ட் அவுட்டு வெளிநோக்கியே போகட்டும், அதில் எந்த ஒரு மாற்றமும் பண்ணிடாதீங்க, குழப்பிடும். சரி, எஃப் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ்னே கிடைக்குது அப்படின்னு போட்டுக்கிறேன். இதோட டைரக்ஷன் வெளிநோக்கி ஓடுது பாயிண்ட் விட்டு, இதுவும் பாயிண்ட் விட்டு வெளிநோக்கி போகுது. ஓகேங்களா, சரி இப்போ அடுத்து நம்மளோட பாயிண்ட் என்ன, இன்க்ளைன் மெம்பர் எழுதியும் ஹரிசாண்டல் வெர்டிகலா மாற்றணும். அப்படின்றப்ப இந்த எஃப் ஆஃப் சிடி இதோட வேல்யூ என்ன வரும்னா எஃப் ஆஃப் சிடி இன்ட்டு சைன் 63.44 கிடைக்கும். இப்போ இதோட வெர்டிகல் என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் சிடி இன்ட்டு காஸ் 63.44 கிடைக்கும். அவ்வளோதான், வேறு எல்லாத்தையும் மாற்றிட்டேன். இப்போ நமக்கு தெரியும் அனலைஸ் பண்ண போகலாம். சிக்மா ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0, சிக்மா வெர்டிகல் ஈக்குவல் டு 0 போகலாம். சிக்மா ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0 போனோமா, இந்த டைரக்ஷன் இங்கிருந்து வெளிநோக்கி வருது. ஓகேங்களா, இந்த பக்கம் போகுது. எப்பயுமே இந்த பக்கம் போனால் நெகட்டிவ், இந்த டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் நம்ம எடுத்துருப்போம். இந்த டைரக்ஷன் வரனால நெகட்டிவ், அப்படின்றப்ப நெகட்டிவ் எஃப் ஆஃப் சிபி, இது இந்த பக்கம் போகுது பாசிட்டிவ் எஃப் ஆஃப் சிடி சைன் 63.44 ஈக்குவல் டு 0. இப்போ எஃப் ஆஃப் சிபிக்குள்ள எதை கொண்டு வந்து அப்ளை பண்ணணும்னா இந்த -100 கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க. வேல்யூ என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க. -100 கிலோ நியூட்டன் பிளஸ் எஃப் ஆஃப் சிடி சைன் 63.44 ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் பாசிட்டிவ் ஆயிடுச்சா, இந்த பாசிட்டிவ் அந்த பக்கம் போனால் அது மறுபடியும் என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிடும். ஓகேங்களா, மைனஸ் ஆஃப் மைனஸ் பாசிட்டிவ் ஆயிடுச்சு, இந்த பாசிட்டிவ் அந்த பக்கம் போனால் நெகட்டிவ் ஆயிரும். அப்போ எஃப் ஆஃப் சிடி சைன் 63.44 ஈக்குவல் டு -100 கிலோ நியூட்டன். அப்போ எஃப் ஆஃப் சிடியோட வேல்யூ என்னது, 100 கிலோ நியூட்டன் டிவைடட் பை சைன் 63.64, சைன் 63.64. இதோட வேல்யூ என்னன்னா -111.79 கிலோ நியூட்டன் கிடைக்குது. ஓகேங்களா, வேல்யூ முடிஞ்சு போச்சா. அப்போ எஃப் ஆஃப் சிடிக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எஃப் ஆஃப் சிடியோட வேல்யூ என்ன கிடைக்குது எனக்கு, -111.79 கிலோ நியூட்டன். ஓகேவா, அது அப்படியே இருக்கட்டும். எஃப் ஆஃப் சிடியோட வேல்யூ -111.79 எஃப் ஆஃப் டிசி என்னதான், அதுதான் -111.79 கிலோ நியூட்டன் தான். ஓகேவா, அது கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இப்போ சிக்மா வெர்டிகல்குள்ளே போயிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எஃப் ஆஃப் சிடி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி எஃப் ஆஃப் சிடி இதிலே கண்டுபிடிச்சிட்டோம், இல்லை எஃப் ஆஃப் சியும் தெரியும், எஃப் ஆஃப் சிடியும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ சிக்மா வெர்டிகல் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சிக்மா வெர்டிகல் போட்டாலும் என்ன தான் கிடைக்கும், இதே ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள், சிக்மா வெர்டிகல் ஈக்குவல் போகலாம், ரெண்டுமே மேல் நோக்கி தான் போகுது. அப்போ பாசிட்டிவ் எஃப் ஆஃப் சிஇ பாசிட்டிவ் எஃப் ஆஃப் சிடி காஸ் 63.44 ஈக்குவல் டு 0. இப்போ எஃப் ஆஃப் சியோட வேல்யூ என்னது, +15 கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த +15 இந்த பக்கம் போனால் என்ன வரும், -15 வந்துடும். அப்போ -50 இங்கே காஸ் இந்த பக்கம் கீழே வரும். அப்போ காஸ் 63.44 -50 டிவைட் பை காஸ் 63.44 வேல்யூ எவ்வளோ, -111.79 தான் கிடைக்குது. அது ஆல்ரெடி இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். எஃப் ஆஃப் சிடி சிக்மா ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0 கண்டுபிடிச்சோம். அதே வேலை தான் சிக்மா வெர்டிகல் ஈக்குவல் டு போடாமல் கிடைக்குது. அப்போ நம்ம இதில் இருக்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ஐ திங்க் நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம் நினைக்கிறேன். டிங்கிற ஜாயிண்ட்லையும் இதையும் கண்டுபிடிச்சிட்டோம், அதே மாதிரி இந்த கனெக்ஷனையும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 50 கிலோ நியூட்டன். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே எல்லா மெம்பரில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை எடுத்து கீழ் நோக்கி எழுதுனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நான் ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதியிருக்கேன். எஃப் ஆஃப் ஏபி ஒன்று தான், பிஏ ஒன்று தான். இங்கே பாசிட்டிவ் வந்தால் என்ன சொல்லியிருக்கேன், இட் இஸ் ஏ டென்ஷன் மெம்பர். ஓகேங்களா, ஃபைனலாக கொண்டு வந்து டென்ஷன் எழுதுனா போதும். இது கம்ப்ரெஷன் மெம்பர். நெகட்டிவ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், கம்ப்ரெஷன் மெம்பர். அதே மாதிரி இது கம்ப்ரெஷன் மெம்பர், இது டென்ஷன் மெம்பர், இது டென்ஷன் மெம்பர். அவ்வளோதான், இப்படியே முடிச்சிருங்க. நீங்கள் உள்ளே கொண்டு போய் சைனை போட்டுக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, இப்படி கொண்டு வந்து நம்ம ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாம். இப்போ பாருங்கள், இதில் டென்ஷன் மெம்பர் எது, கம்ப்ரெஷன் மெம்பர் எதுங்கிறது நம்ம முன்னாடி எழுதியிருக்கோம். பட் இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக இது டென்ஷன் தான் கம்ப்ரெஷனாக வருமாங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி கூட பார்க்கலாம். நீங்கள் இது மாதிரி ஒன்று கற்பனை பண்ணிக்கோங்க. கற்பனை பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னா வைங்களேன், இழுத்தீங்கன்னா என்ன நடக்கும் பாருங்கள், இது கீழ் நோக்கி இழுக்கும், இது கீழ் நோக்கி இழுக்கும் இந்த ஸ்ட்ரக்சர். அப்போ இடிங்கிற ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக டென்ஷன் தான் வரும்னு நான் சொல்கிறேன். ஆமாம், ஈடிங்கிற நம்பர் கண்டிப்பாக டென்ஷன் தான் வருது. ஏன்னா இப்படி இருக்கப்போ இப்படி பிடிச்சிருந்தோம்னா இது இப்படி தான் அமுங்கும். அதாவது மேலே இருக்க போர்ஷன் கொஞ்சம் டென்ஷனையும் கீழே இருக்க போர்ஷன் எல்லாம் கொஞ்சம் கம்ப்ரெஷனையும் ஃபீல் பண்ணும். அப்போ இந்த மெம்பர் கண்டிப்பாக ஒரு அழுத்து தான் ஃபீல் பண்ணும். அப்போ சிடிங்கிற மெம்பர் கண்டிப்பாக நெகட்டிவ் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் வருது. அப்போ ஓரளவுக்கு அப்போ இந்த மெம்பர் என்ன நடக்கும்னா மேபி நெகட்டிவ் தான் இருக்கும். ஏன்னா இப்படி இருக்கும் பொழுது இந்த மெம்பர் டென்ஷன் இருக்கலாம், இந்த மெம்பர் நெகட்டிவ் இருக்கலாம். அப்போ ஏங்கிற மெம்பர் பாசிட்டிவ்ல தான் வரும். ஓகே, பாசிட்டிவ் தான் வருது. அப்போ பிசிங்கிற மெம்பர் கண்டிப்பாக நெகட்டிவ்ல வர வாய்ப்பு இருக்கு. பிசிங்கிற மெம்பர் என்ன இருக்கு, நெகட்டிவ்ல வர வாய்ப்பு இருக்கு. பார்த்தீங்களா, ஓகேங்களா, ஓரளவுக்கு நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் கற்பனையாக இப்படி ஒவ்வொன்றையும் ஹிஞ்சிரு மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஹிஞ்சிருனா ஒவ்வொன்றையும் பின் பண்ணி வச்சிருக்கீங்க, இங்கே ஒன்று பின் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்போ இப்படி பிடிச்சி இழுக்கிறீங்க. அப்போ மேலே இருக்க போர்ஷன் டென்ஷனையும்
இந்த லெவலுக்கும் கொஞ்சம் கீழே இருக்க போர்ஷன் என்ன பண்ணும், கொஞ்சம் கம்ப்ரெஷன் தான் ஃபீல் பண்ணும். அப்போ இந்த மெம்பர் லைட்டாக விரியும், இந்த மெம்பர் சுருங்கும். அப்போ இந்த பாசிட்டிவ் டென்ஷனுக்குலாம் ஆன்சர் கரெக்டாக நாமளே முன்கூட்டியே என்ன பண்ண முடியும், கெஸ் பண்ண முடியும். நம்ம கெஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இல்லை காம்ப்ளிகேஷன் பண்ணிக்கக்கூடியது ஒன்றுமே கிடையாது. ஓகேவா?